2026 தேர்தல் அதிமுக அமோக வெற்றி. நியூஸ் 18 நிறுவனம் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் களம் என்பது தற்போது மிக அதிகமாகவே சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த களத்திலே 4 முனை போட்டி என்பது இருக்கிறது. அந்த களத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிகமான வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. தமிழக மக்களுடைய மனநிலைமை தற்சமயம் எப்படி இருக்கிறது என அதிமுக மற்றும் திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் எப்படி இருக்கிறது என நியூஸ் 18 நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டது. அதன் அடிப்படையிலே ஏப்ரல் 24 தேதி ஓட்டுப்பதிவும் மே 4 வாக்கு எண்ணிக்கையும் என்பது இருக்கிறது. அந்த வகையில் நியூஸ் 18 செய்தி நிறுவனம் தமிழகத்தில் சர்வே முடிவுகளை நடத்தியிருக்காங்க. மொத்தமாக 7,992 பேர் பங்கேற்ற சர்வே முடிவுகள் தற்போது வெளியாகி அரசியல் கட்சியினரிடையே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதிலே யார் முதல்வராக வர வேண்டும் என்று கேட்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பின் முதல்வர் பதவிக்கு யாரை விரும்பும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வர வேண்டும் என 39.9% பேர் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முதல்வராக மீண்டும் வர வேண்டும் என 37% ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், இவர்கள் 2 பேரும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது 2.4% தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜாதி வாரியாக மக்கள் யாருக்கு ஆதரவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கடந்த 5 ஆண்டு ஸ்டாலினுடைய ஆட்சி பற்றி கேள்விக்கு பட்டியலெடுத்தவர்கள் திமுக அரசின் செயல்பாட்டை பாசிட்டிவாகவே பார்ப்பதாக சொல்றாங்க. குறிப்பாக பெரும்பாலானவர்கள் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்டோர், உயர் ஜாதி, இந்துக்கள் என்று சொல்லும் பிரிவினர் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் எனவும் தெரிவிச்சிருக்கிறார். அதே வேளையில் சிறுபான்மையினர் உள்ளவர்கள் பாதிக்கு மேல் ஆட்சி திருப்தியாக இல்லை என தற்சமயம் அதிர்ச்சியாக முடிவுகளையும் சொல்லியிருக்கிறார்களாம். இதன் மூலம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருப்பதாக நியூஸ் 18 நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பை சொல்லியிருக்கு. அதே போல நமது அதிமுகவா திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போவது யார் அப்படிங்கிற கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு, எத்தனை தொகுதியில் இடம் பிடிப்பார்கள் என கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு, தமிழகத்தில் மொத்தமாக 234 சட்டசபை தொகுதிகள் என்பது இருக்கிறது. ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் 118 தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். இந்த நிலை தற்போது கருத்து கணிப்பிலே அதிமுக தலைமையிலான கூட்டணி 113 123 தொகுதிகள் வெற்றி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டது. அதே வேளையில் திமுக தலைமையிலான கூட்டணி 106 முதல் 116 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கும், அதே போல விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் 2 8 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கும் தான் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய நல்லதொரு வாய்ப்புகள் எல்லாம் காத்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் அதிமுக கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.